ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்மளோட சாய் சங்கரா சேனல்ல நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாபா எபிசோடை பொறுத்த வரைக்கும் எந்த தேதியில டெலிகாஸ்ட் ஆகுதோ அந்த தேதியிலையோ இல்லை அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ முந்தின நாளோ இல்லை அடுத்த நாள் அந்த மாதிரி பக்தர்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு எபிசோட் வழியாக தருவேன். அந்த மாதிரி இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா December 11th. ஆனால் December 10th பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். December 10 அப்படின்னாலே எல்லா பாபா பக்தர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். என்ன அப்படின்னா, பாபா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு சாவடியில போய் தங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா. அப்போ நம்ம இது எல்லாருமே சாய் சச்சரித்தால படிச்சிருப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சாவடியை சுத்தம் பண்ணி பாபா அங்க இடத்துல வரணும், சாவடிக்கு வரணும், அந்த இடத்துல தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாராம். இந்த பிராக்டிஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது ஆல்டர்னேட் டேஸ் பாபா வந்து சாவடியில வந்து இருப்பார், சாவடியில வந்து தூங்குவார். இந்த வழக்கம் ஆரம்பித்த உடனே பாபா சாவடிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வராரே, அதனால சாவடியிலையும் ஆர்த்தி தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சாவடியில ஆர்த்தி தொடங்கின நாள் அந்த தேதி பார்த்தீங்கன்னா December 10. ரொம்ப அற்புதமா இருக்குங்க. முடிஞ்சா வியாழக்கிழமை ஷிரடியில் இருக்கிற மாதிரி நீங்க போங்க. அங்க சாவடி ஊர்வலம் முடிச்சு அந்த இடத்துல ஆர்த்தி பாடி, அந்த பல்லக்கு ஊர்வலம் ரசித்து ஆர்த்தி பாடல் அந்த இடத்துல பாடி அவ்வளோ அற்புதமா இருக்கும். இதெல்லாம் பக்தர்கள் கேட்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது மட்டும் அல்லாமல் ஷிரடியில இன்னைக்கும் பக்தர்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த எப்படி சொல்றது, எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னே தெரியல. தீக்ஷித் வாடா. நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, அதுதான் தீக்ஷித் வாடா. தீக்ஷித் வாடா உடைய அடிக்கல் நாட்டின நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா December 10. அற்புதமான இடங்க. இன்னைக்கும் நீங்க ஷிரடிக்கு போனீங்கன்னா தீக்ஷித் வாடா போங்க. பாபா பயன்படுத்திய கஃப்னி, பாபா பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே, பாபாவுடைய பாதுகை அற்புதமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒன்னொன்னும் பார்க்கறதுக்கு 1000 கண்கள், ஏன் லட்சம் கோடி கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் December 10. அந்த தீக்ஷித் வாடாவுடைய அடிக்கல் நாட்டின நாள் December 10. இன்னைக்கு வந்து ஒருத்தரும் தீக்ஷித் வாடா போய் இதெல்லாம் தரிசனம் பண்ண முடியறது அப்படின்னா பாபா தான் அதற்கு காரணம். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருனாலையும் பாபா வணங்க முடியறதா அப்படின்னா இல்ல. பாபா பக்தர்கள் எல்லாரும் ஷிரடிக்கு வர முடியறதா அப்படின்னா இல்ல. வரபக்தர்கள் எல்லாரும் தீக்ஷித் வடா போறாங்களா அப்படின்னா இல்ல. இது பாபா தனித்துவமா முடிவு பண்ணணும். இந்த பக்தன் இந்த இடத்திற்கு வரணும் அப்படின்னு பாபா முடிவு பண்ணா நிச்சயமா உங்களை ஷிரடிக்கு வரவழைப்பார். ஷிரடிக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் கவலையே பட வேண்டாம். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, ஏன் பாபா என்னை கூப்பிடல அப்படிலாம் இல்லை. அதையும் பாபா எழுதி வச்சிருப்பார். இந்த நாள் இந்த நொடியில என்னுடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பார். நிச்சயமாக ஷிரடிக்கு போகல அப்படின்னா கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல நீங்க ஷிரடி போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எபிசோட்ல கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தைக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை பத்தி நான் சொல்ல போறேன். இது லீலை அப்படின்னு, கண்டிப்பாக ஒரு லீலை தான். லீலைன்னு சொல்றதோட பாபா கொடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பாபா ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த பக்தை எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வி அந்த பக்தைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கு. இந்த பாபா கிட்ட நெருங்க பொழுது எனக்கும் இந்த கேள்வி இருந்தது. என்ன அப்படின்னா, முதல்ல கேள்வி என்னன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கேள்வி என்ன, நம்ம யோசிப்போம். நான் பாபா பக்தை, எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும், பாபா தான் என்னுடைய குரு. ஆனா அதே சமயத்துல திடீர்னு எனக்கு இப்போ வேற ஒரு குரு கிட்டையும் போகணும்னு ஒரு ஆசை, வேற ஒரு குருவை வணங்கணும் அப்படின்னு ஆசை, வேற குரு கொடுத்த உபதேசங்களை எடுத்துக்கணும்னு ஆசை. ஆனா பண்ணலாமா, அது தவறா தவறு இல்லையா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம், தவறு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா
நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா யோசிப்போம். என்ன அப்படின்னா, நான் வேற ஒரு குரு கிட்ட போயிட்டா பாபா எனக்கு மிராக்கிள்ஸ் பண்ணுவாரா? பாபா வந்து என்ன செல்ல குழந்தையா ஏத்துப்பாரா? ஏன்னா நான் அவர விட்டு வேற ஒரு குருவ நாடி போறேன் இல்லையா? அது தவறா? தவறு இல்லையா? அப்படின்னு நம்ம மனசுல எல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே கேள்வி எனக்கும் நெறைய வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா ராகவேந்திரர வணங்கின்னு இருந்த என்ன திடீர்னு பாபா அவர்கிட்ட இழுத்தார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி. ராகவேந்திரர் கிட்ட நான் கேட்டேன். ராகவேந்திரா, உன்னைய விட்டுட்டு நான் ஷிரடி பாபா கிட்ட போறேனே, இது தவறா? தவறு இல்லையா? அப்போ ஷிரடி பாபா வேண்டிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு காஞ்சி மகா பெரியவர் கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்போ எனக்கு மறுபடியும் ஷிரடி பாபா கிட்ட ஒரு கேள்வி. பாபா, உங்கள வந்து இவ்ளோ நான் வணங்குறேனே, நீங்க எனக்கு அவ்ளோ லீலைகள் பண்றீங்களே, ஆனா உங்கள விட்டுட்டு காஞ்சி மகா பெரியவாயும் சேர்த்து நான் வணங்குறேன். அது தவறா? தவறு இல்லையா? அப்படின்னா அதற்கு பாபா ஒரு அற்புதமான ஒரு பதில் குடுத்தார். ஆனா இந்த நான் சொல்லப் போற இந்த பக்தைக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதத்த கேட்டு நான் வியந்து போனேன். என்னன்னா, அந்த பக்தைக்கு அவங்க வந்து வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்காங்க. அ பிரைவசி ரீசன்ஸ்க்காக நான் அவங்களோட பேரு சொல்லல. அவங்களுக்கு எப்படின்னா, தினம் தினம் மன உளைச்சல். மனசுல ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்காங்க. மன அமைதி அப்படின்னு ஒண்ணு இல்ல. மன அமைதின்னா என்ன? இதோ மனசு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை பண்ணிட்டு இருப்போம். ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். அப்ப நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க தீவிரமான பாபா பக்தைங்க. அவங்களுக்கு நிகழ்ந்த அற்புதங்கள் எல்லாம் கேட்டா நம்ம நெறைய எபிசோட் போலாம். அந்த மாதிரி ஒரு பக்தை. பாபா கிட்ட அவ்ளோ ஒரு நெருக்கம், பாபா மேல அவ்ளோ ஒரு நம்பிக்கை, பாபா மேல அவ்ளோ ஒரு பக்தி. இதை தாண்டி அந்த பக்தை, அந்த பெண்மணி பாபா கிட்ட எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்ல கணவர், எல்லாம் சரி, நல்ல வாழ்க்கை, நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனா, மனசு ஏன் இப்படி அலப்பாஞ்சுட்டே இருக்கு? மனசு என்னெல்லாமோ யோசிச்சுட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கும் பொழுது, அவங்க நெறைய தேடி பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, பரமஹம்ச யோகானந்தா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கல்ல, இவரு தான் பரமஹம்ச யோகானந்தர். இப்போ இவங்கள பத்தி அவங்க தேடுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம Googleல போட்டு பார்க்கும்பொழுது, இவர் வந்து இந்த கிரியா யோகா அப்படின்றதற்கெல்லாம் நெறைய முக்கியத்துவம் குடுத்திருக்காரு. இப்போ பரமஹம்ச யோகானந்தர பத்தி ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்ற ஒரு விஷயம். இந்த பூமியில நம்ம வாழறோம் அப்படின்னா, அதுவே வந்து நம்ம ஒரு கனவு மாரி. எதற்காக இந்த பூமியில வாழணும் அப்படின்னா, நமக்காக அல்ல. அந்த இறைவன் யாரு அப்படின்னு தேடுவதற்காக மட்டுமே நம்மளுக்கு கிடைத்த இடம் இந்த பூமி அப்படின்னு சொல்றார். அவருடைய தத்துவம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தி ஒன்லி எய்ம் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டு கோ இன் சர்ச் ஆஃப் காட். இறைவனை தேடி போவதற்காகவே இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதற்காக தான் இந்த பூமியில நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பரமஹம்ச யோகானந்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கிரியா யோகா பத்தி அற்புதமான விஷயங்களை சொல்லித் தரார். இப்போ அதுக்கெல்லாம் நிறைய கோர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்ப இந்த அப்ராட்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்மணி தீவிரமான பாபா பக்தை. ஆனா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பரமஹம்ச யோகானந்தரோட கிரியா யோகால போய் சேர்ந்து அதை பழகிக்கணும், படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அவங்களுக்கு இந்த ஆசை வந்ததுக்கு பிறகு அது ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து படிக்கிறாங்க. இது ஆன்லைன்லயே படிக்கிறாங்க. இந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, அவங்களுக்கு அதே இடத்துல ஒரு 10 நாள் வந்து டைரக்ட்டா ஒரு இடம், ஒரு ஆஷ்ரம் மாரி இருக்கு. அந்த ஆஷ்ரமத்துக்கு போயி நீங்க 10 நாட்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தியானத்துல மட்டுமே இறங்கி, நான் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேரு தான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம நான் யார் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிந்தால் போரும். இந்த வாழ்க்கை எதற்காக வாழணும், இறைவனை எப்படி போய் நம்ம சேர்றது அப்படின்றது எல்லாமே நம்மளே கத்துப்போம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் அப்படின்றதற்காக இந்த அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்மணி அந்த ஆசிரமத்துல போய் 10 நாட்கள் இருந்து அந்த தியானம் பண்ணி 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 கடவுளை நம்ம எப்படி அடையணும் அப்படின்றத கத்துண்டு, நான் யார் அப்படின்ற கேள்விக்கான பதில் கிடைக்கணும் அப்படின்னு போய் சேர்றாங்க. ஆனா சேர போகும் பொழுது, அந்த ஆசிரமத்துக்குள்ள போகும் பொழுதே அவங்க மனசு நேரா பாபா கிட்ட போய் சேர்ந்து கண்ல ஆனந்த கண்ணீர். என்ன அப்படின்னா, பாபா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும்.
பாபா எனக்கு கொடுக்காத விஷயமே கிடையாது. ஆனா எதற்காக பாபா கிட்ட கிடைக்காத ஒரு மன அமைதி நான் ஏன் வேற குரு கிட்ட போய் தேடணும்? கண்டிப்பாக இது சரியா தவறா? ஏதோ ஒண்ணு, நான் இப்ப ஆசிரமக்குள்ள போயிடுவேன். 10 நாட்களுக்கு என்னால வெளியில வர முடியாது. நான் 10 நாட்கள் நிம்மதியாக நான் தியானம் பண்ண போறேன். ஆனா அந்த 10 நாட்கள்ல என்னோட பாபா என்கிட்ட வந்து சொல்லணும், பாபா என் கூட இருக்கார், பாபா நீ என் கூட இருக்கேன்றத மட்டும் நீ எனக்கு சொல்லணும் பாபா. நீ அதை எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ ஆனா சொல்லணும், அவ்வளவுதான். அப்படி நேரா அந்த ஆனந்த கண்ணீரோட அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் அவங்களோட பயிற்சியை ஆரம்பிச்சுட்டாங்க. பயிற்சி போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு வயசான பெண்மணி ஒருத்தவங்க, இந்த நான் அப்ராட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாபா பக்தை, அவங்கள தேடி வராங்க. தேடி வந்து ரொம்ப 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 வயசான ஒரு பெண்மணி, நிறைய வருடங்கள் பரமஹம்ச யோகானந்தர் கிட்டயே அப்படியே வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கே அர்ப்பணிச்ச ஒரு வயதான ஒரு பெண்மணி. அவங்க வந்து இந்த பாபா பக்தை கிட்ட சொல்றாங்க, உன்னை வந்து என்னோட வீட்டுக்கு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு, என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துலயே தான் அவங்க வீடு இருக்கு. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சொல்றாங்க, நான் இப்ப என்னோட பியானோல வந்து நான் இந்த பரமஹம்ச யோகானந்தர் அப்படியே தியானம் பண்ணி நான் பாட்டு வாசிக்கிறேன், நீ அப்படியே அதை கேட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லி முதல் பாடலை வாசிக்க ஆரம்பித்தாள் அந்த வயதான பெண்மணி. அந்த சமயத்தில் பாபா பக்தைக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை கேட்டு நான் மெய் சிலிர்த்து போனேன். கண்டிப்பாக பாபா பக்தர்களான நீங்களும் மெய் சிலிர்த்து போவீர்கள். அப்படி அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.